everyone, welcome back to the Purpose Driven Life Teaching Session 5. ஐந்தாவது இந்த போதனை வகுப்புக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நீங்கள் தொடர்ந்து இந்த பாடத்தை படிக்க வருகிறதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இது மிக மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ளாமல் நாம் வாழுவது நிச்சயமாகவே அது ஒரு நல்ல காரியம் அல்ல. வசன ஆதாரத்தோடு வேதாகம வெளிச்சத்தில் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்து understanding our life's purpose based on what the scripture has to say, based on what God had intended. தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற காரியத்தை புரிந்து செயல்படுவது எவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவு நன்மை, எவ்வளவு எளிதாக நம்முடைய வாழ்க்கை இருக்க போகிறது. ஒரு டைரக்ஷன், ஒரு கிளாரிட்டி, லைஃபுடைய ஒரு உண்மையான அந்த அர்த்தம் எல்லாவற்றையும் புரிந்து வாழுவது எவ்வளவு நமக்கு எளிதாகி விடுகிறது. வாழ்க்கை குழப்பிக்கொண்டு இந்த பக்கம் அந்த பக்கம் தடுமாறி தத்தளித்து போகாதபடிக்கு கிளாரிட்டியோடு வாழுவதற்கு நமக்கு நிச்சயமாக இந்த சப்ஜெக்ட் உதவியாக இருக்கிறது. கடவுளுடைய கிருபையினால 4 செஷன்களை நாம் இதுவரைக்கும் முடித்திருக்கிறோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் 5வது செஷனுக்கு வந்திருக்கிறீர்கள். இதுவரைக்கும் நாம் இந்த 4 செஷன்ல முதலாவது செஷன்ல நோக்கத்தின் அவசியம், நோக்கம் இல்லாமல் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, வாழ்க்கையிலே எது நம்மை உந்தி தள்ளுகிறது. பல காரியங்கள் நம்மை உந்தி தள்ளலாம், ஆனால் தேவனுடைய நோக்கம்தான் நம்மை உந்தி தள்ள வேண்டும். We should be driven by God's purpose and not by anything else. மனிதர்கள் பொதுவாக எந்தெந்த காரியத்தினாலே தள்ளப்படுகிறார்கள், வாழ்க்கையில் வழிநடத்தப்படுகிறார்கள் என்பதை பார்த்தோம். ஏன் அது சரி கிடையாது என்பதையும் நாம் பார்த்தோம் முதலாவது செஷன்ல. 2வது செஷன்ல வாழ்க்கையின் முதலாவது நோக்கம், you were planned for God's pleasure. நீங்கள் தேவனுடைய மகிழ்ச்சிக்கென்று திட்டமிடப்பட்டீர்கள். ஒரே வார்த்தையில சொல்ல வேண்டும் என்றால் ஆராதனை. The first purpose is worship. ஆராதனை என்று சொல்லும் பொழுது வெறும் பாடுகிற நேரம் மட்டுமல்ல, அல்லது சபை கூடுகைக்காக நாம் போகிற காரியம் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையே ஆராதனையாக இருக்க வேண்டும் என்று நாம் விரிவாக பல கோணத்திலே நாம் படித்தோம். விசேஷமாக நோவாவினுடைய வாழ்க்கையை நாம் வைத்து நாம் பார்த்தோம். ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழுதல், living a life that brings pleasure to God. முதலாவது நோக்கம். 2வது நோக்கம் fellowship, ஐக்கியம். தேவனை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை தகப்பனாக பெற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, சபை என்ற ஒரு குடும்பத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். We have a family that is given to us, spiritual family. நமக்கு எழுத்தின்படியே ஒரு பயாலஜிக்கல் ஃபேமிலி நமக்கு இருக்கிறது, ஆனால் சபை என்ற ஒரு குடும்பம் கொடுக்கப்படுகிறது. ஒருவருக்கொருவர் என்ற அந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. அந்த ஒருவருக்கொருவர் உறவில் சரீரமாகிய சபையில் நம்முடைய பங்கை அறிந்து நாம் அங்கே இருக்க வேண்டிய இடத்துல இருக்க வேண்டும் என்ற காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். செங்குத்தான உறவு தேவனோடு, பக்கவாட்டு உறவு ஃபெல்லோஷிப் 2வது நோக்கம். 3வது இன்வர்ட், நம்முடைய உள்ளான நம்முடைய லைஃப், நம்முடைய சுபாவம், கிரைஸ்ட் லைக்னஸ், டிசைபிள்ஷிப், இயேசுவை போல மாறுகிற அந்த லக்கு. இதுதான் 3வது நோக்கம். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்திலே 3வது இயேசுவை போல நம் குணத்திலே மாற வேண்டும். நம்பர் 1, we should bring pleasure to God. Number 2, we should connect with God's family. Number 3, we must become Christ-like. இயேசுவை போல மாற வேண்டும். 4வதும் 5வதும் செயல்பாட்டு காரியங்களை அடிப்படையாக வைத்து இருக்கிறது. நன்றாக கவனியுங்கள். 2 காரியமாகவும் இதை பார்த்து விடலாம். 1, இயேசுவை போல மாறுவது. 2வது அவருடைய செயல் நோக்கத்தை நிறைவேற்றுவது. லிசன் கேர்ஃபுல்லி. ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி 1, இயேசுவை போல மாறுகிற அந்த பிரயாணத்திலே அவன் கடந்து வர வேண்டும் ரட்சிக்கப்பட்ட பிறகு. அதற்கு இணையாக இன்னொரு காரியம் செயல் நோக்கம். ஆண்டவர் அவனுக்கென்று வைத்திருக்கிறதான திட்டத்தை செய்ய வேண்டும். இப்பொழுது 3வது நோக்கம் என்ன?
இயேசுவை போல மாறுதல். இப்ப 4-5 என்ன என்று நீங்கள் கேட்டால், இந்த 4-5 நாம் ஆண்டவர் வைத்திருக்கிற செயல் திட்டத்திலே ஈடுபடுவது. 4வது நோக்கம் சபைக்குள்ளே ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறதான உத்தரவாதம். 5வது நோக்கம் சபைக்கு வெளியிலே, சமுதாயத்திலே, தேசத்திலே, உலகத்திலே தேவன் நமக்கு வைத்திருக்கிறதான நோக்கம். சரி, அப்ப முதல் 2 காரியம் என்ன? முதல் 2 காரியம் தான் அந்த சரியான சூழ்நிலை, ஆண்டவரோடு உள்ள உறவு, விசுவாசிகளோடு உள்ள உறவு. நல்ல கவனிங்க, 2 நோக்கம்தான். இயேசுவை போல மாறணும், அவருடைய செயல் திட்டத்தில் நாம் பங்கெடுக்கணும். 3வது நோக்கம் இயேசுவை போல மாறுதல். 4-5 ஆண்டவருடைய செயல் திட்டத்திலே நாம் ஈடுபடுதல். 4வது சபைக்குள்ளே, 5வது சபைக்கு வெளியிலே, சமுதாயத்திலே. முதல் 2 நோக்கம் ஆண்டவரோடு உள்ள உறவு, சக விசுவாசிகளோடு உள்ள உறவு. எளிதாக நீங்கள் இந்த 5 காரியங்களை புரிந்து கொள்வதற்கு நான் உங்களுக்கு சொன்னேன். இப்பொழுது நாம் 4வது நோக்கத்திற்குள்ளே வருகிறோம். You were shaped for serving God and the members of God's family. நீங்கள் தேவனுடைய குடும்பத்திலே நீங்கள் சேவை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனை சேவிப்பதற்கு, தேவனுடைய குடும்பத்தை சேவிப்பதற்கு நீங்கள் வடிவமைக்கப்பட்டீர்கள். You were shaped for serving God. இந்த செஷனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதிக்கும்படி 1 நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த செஷன்ல எங்களோடு கூட நீர் பேசுவீராக. Lord, you speak to us. Lord, let the word of God come forth. Lord, with clarity, with unction, Lord, with anointing, Lord, with depth, yet with simplicity. இந்த வேத வசனம் தெளிவாக ஆண்டவரே ஆழமான அந்த காரியங்களை புரிந்து கொள்ள, அதே நேரத்தில் எளிதாக பற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக. வசனத்தை கேட்கவோ, புரிந்து கொள்ளவோ, விசுவாசிக்கவோ, ஆண்டவரே கீழ்ப்படியவோ உண்டாகிற தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்குவதாக. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆண்டவர் எந்த இடத்திலிருந்து, எந்த நாளிலே, எந்த நாட்டிலே அவர்கள் கேட்டுக்கொண்டு இருந்தாலும் என் ஆண்டவர் இந்த காரியங்களை நன்றாக புரிந்து கொள்ள கர்த்தர் அருள் செய்வீராக. கர்த்தர் அருள் செய்வீராக. உம்முடைய அன்பு கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். சோ இப்பொழுது நாம் 4வது நோக்கத்தை நாம் பார்க்கலாம். You are shaped for serving God and God's family. நீங்கள் தேவனுடைய குடும்பத்தை சேவிப்பதற்கென்று வடிவமைக்கப்பட்டீர்கள். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். 1 Corinthians chapter 3 verse 5 to 6. நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள். புதிய ஏற்பாட்டில் எல்லா விசுவாசிகளுமே ஆசாரியர்கள். பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள் என்று சிலர் இருந்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் சபைக்கு தலைவர்களை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆனால் அவருடைய பிரத்யேக வேலை விசுவாசிகளை செயல்நிலைக்கு கொண்டு வர வேண்டும், அவர்களை எக்விப் பண்ண வேண்டும், அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் தேவன் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசியும் செயல்நிலையில் இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் வைத்திருக்கிறார். செயல்படுகிற விசுவாசிகளாக சரீரமாகிய சபை என்று பவுல் அடிக்கடி சொல்லுகிறார். The body analogy is used repeatedly by Paul. இதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஒவ்வொரு அங்கமும் செயல்பட வேண்டும். Every part must function. இப்ப கவனிங்க, இந்த கைகள் இந்த சரீரத்திற்கு பிரயோஜனமாக இருக்கிறது. அதே போல நம்முடைய செயல்பாடு சபை குடும்பத்திற்குள்ளே இருக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த கை மற்றவர்களுக்கும் இது உதவியாக இருக்கிறது. அதே போல நாம் சமுதாயத்தில் வெளியிலையும் சேவை செய்ய வேண்டும். அதை நாம் நெக்ஸ்ட் செஷன்ல நாம் பார்க்க போகிறோம். ஆனால் இப்பொழுது சரீரத்திலே உள்ள ஒரு உறுப்பு மற்ற உறுப்புகளோடு இணைந்து இருக்க வேண்டும். அது ஒருவருக்கொருவர் உறவிலே செயல்பட வேண்டும். மற்ற உறுப்புக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் எல்லாரையுமே தேவன் ஆசாரியர்களாக வைத்திருக்கிறார். எல்லாரும்
தேவனுடைய சமூகத்திற்கும் போக முடியும். தேவாலயத்தின் திரைச்சீலை ரெண்டாக கிழிந்து விட்டது. we have access to the presence of God and we are called to function. We are called to serve one another with the grace and the anointing of God. தேவன் கொடுத்த கிருபைகளை வைத்து நாம் செயல்பட வேண்டும். நாங்கள் தேவனுடைய ஊழியக்காரர் தானே. தேவன் அவரவருக்கு அளித்த ஊழியத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் செய்கின்றோம். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். இங்கே எனக்கு ஒரு செயல்பாடு இருக்கிறது, பவுல் சொல்லுகிறார். அப்பல்லோவுக்கு ஒரு செயல்பாடு இருக்கிறது. தேவன் தான் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவன் கொடுத்த செயல்பாடு இருக்கிறது. அதை அறிந்து செயல்பட வேண்டும். இதில் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் இந்த செஷன்ல, நீங்கள் தேவனை சேவிக்கிறதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். ஒன்று. இரண்டாவது, எனக்கென்று தேவன் வைத்திருக்கிறதான செயல்பாடு இன்னொருவருக்கு இருக்கிறது போல ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். எனக்கு அருளப்பட்ட கிருபையின் அடிப்படையில், இங்கே பாருங்க, கையில் நமக்கு இங்கே 5 விரல்கள் இருக்கிறது. எல்லா விரல்களும் ஒரே செயல்பாடு கிடையாது. இப்போ பேனா பிடிச்சு எழுதணும்னா நமக்கு அதில் முக்கியமாக ஒரு 2-3 விரல் தான் பயன்படுகிறது. அதே போல் கட்ட விரலுக்கு உள்ள அந்த விசேஷம் வேற, அதே போல் இந்த 2வது விரலுக்குள்ள விசேஷம் வேற. அப்படி கைகளுக்கு மாத்திரமல்ல, முழு சரீரத்திலையும் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு செயல்பாடு இருக்கிறது. இன்னொருத்தரை போல செயல்பட நினைக்கிறது மூடத்தனம். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு செயல்பாட்டை வைத்திருக்கிறார் சரீரமாகிய சபையிலே. அதை அறிந்து செயல்பட வேண்டியது மிக 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 முக்கியம். நாம் ஒவ்வொருவரும் தேவன் சபைக்குள்ளே வைத்திருக்கிற நோக்கத்தை அறிந்து கொண்டு செயல்படுவது மிக மிக முக்கியம். நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்த உத்தரவாதம், பொறுப்பு, பணி வெவ்வேறு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கடவோம் என்று எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் சொல்லுகிறார். Let us run the race that is set for us. Every individual has a separate race to run. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஓட்டத்தின் முடிவில், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். இயேசு தன்னுடைய ஓட்டத்தின் முடிவில் அவர் என்ன சொல்லுகிறார்? பிதாவே, நீர் எனக்கு கொடுத்த வேலையை செய்து முடித்தேன். யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரொம்ப ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? இயேசுனுடைய வாழ்க்கையும் பவுலுனுடைய வாழ்க்கையும் ஒரு இயற்கை மரணத்தை அல்ல, கொலை செய்யப்படுகிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் ஓட்டத்தை முடித்திருக்கிறார்கள். இதிலிருந்து என்ன புரிகிறது தெரியுமா? நீங்கள் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை ஓடி முடிக்கிற வரை ஒருவனும் உங்கள் மேல் கை போட முடியாது. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை தடை செய்ய ஒரு சக்தியாலையும் முடியாது. No demon or deacon can stop what God wants to do through you. உங்களை கொண்டு தேவன் செய்ய விரும்புகிற காரியங்களை வெளியிலே உள்ள எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் ஒன்றும் செய்ய முடியாது. நல்ல கவனிங்க. ஆனால் உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை தடை செய்யக்கூடிய ஒரே ஒரு நபர் உண்டு. அது யார் தெரியுமா? நீங்கள் தான். நீங்கள் மாத்திரம் உங்களுக்கு எதிரியாக இல்லாமல் இருந்தால், if you yield and submit to the plan and the purposes of God, no external force can stop whatsoever the plan that God has for you. இவர்கள் இயற்கை மரணத்தை அல்ல, they did not face a natural death, but yet they were able to say, I finished my race. Very very encouraging, very very encouraging. நமக்கு அது மிகவும் ஊக்கத்தை அளிக்கக்கூடிய ஒன்று. ரட்சிப்புக்கு பிறகு நாம் நமது ஓட்டத்தை ஓட ஆரம்பிக்க வேண்டும். After our salvation we must start running our race. ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால் நீங்க 1000 நன்மைகளை செய்திருந்தாலும் அதற்கு பலன் இல்லை. உங்களுடைய நீதி அழுக்கான கந்தையாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. Your righteousness are like filthy rags, the Bible says. Before salvation, whatever you have done, that is not at all counted. But the moment you are saved, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு கலசம் தண்ணீர் நீங்கள் கொடுத்தாலும் கூட கர்த்தர் கணக்கு வைத்து ஆசீர்வதிக்கிறார் என்று
வேதம் நமக்கு சொல்லுகிறது. After salvation, even a glass of cold water you give, the Bible says it is taken into account and God rewards. Mark chapter 9 verse 41. Matthew chapter 10 verse 42. மார்க் 9 அதிகாரம் 41 வசனம், மத்தேயு 10 அதிகாரம் 42 வசனம் நான் சொன்ன இந்த காரியத்தை சொல்லுகிறது. அவருடைய நாமத்தில் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் கணக்கு வைத்து ஆசீர்வதிக்கிறார். ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வேலையை, அந்த நோக்கத்தை நாம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அதற்காக தேவன் பலனை வைத்திருக்கிறார். எபேசியர் 2 அதிகாரம் 8-9 என்ன சொல்லுகிறது? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. இட்ஸ் a gift of God. இது உங்களால் உண்டானது அல்ல. நீங்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல, கிரியையினால் அல்ல, கிரியையினால் அல்ல, கிரியையினால் அல்ல என்று மறுபடியும் பவுல் அங்கே ரட்சிப்பை குறித்து பேசும்பொழுது சொல்லுகிறார். ஆனால் இம்மிடியேட்டா அடுத்த வசனத்தை பாருங்க. எபேசியர் 2 அதிகாரம் 10 வசனம், ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். We are created for good works after salvation. Until salvation, your good works are not counted, not valued, not recorded, and definitely not rewarded. But after salvation, your good works are recorded, are respected, are rewarded. உங்களுடைய நற்பணி, ஆண்டவர் உங்களை எதற்காக அழைத்தாரோ அந்த பணியை நீங்கள் செய்யும் பொழுது அது ஒரு சிறிய வேலையாக இருந்தாலும், பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கென்று தேவன் ஒரு வேலையை வைத்திருக்கிறார். God has a work for you. God has a work cut out for you, and that He had ordained even before you were born. உங்களுக்கென்று தேவன் ஒரு வேலையை வைத்திருக்கிறார். அதை உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் நிர்ணயம் பண்ணியிருக்கிறார். தாயின் கருவிலே இருக்கும் பொழுதே நான் உன்னை தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டேன் என்று எரேமியாவுக்கு சொன்னது போல கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் ஒரு செயல்படும் விசுவாசியாக தேவனுடைய சபையிலே இருக்க வேண்டும். செயல்படும் கர்த்தருடைய பிள்ளையாக, வெளிச்சமாக, உப்பாக நீங்கள் உலகத்திலே, பூமியிலே நீங்கள் இருக்க வேண்டும். இதுதான் 4வதும் 5வதுமான நோக்கங்கள். ரட்சிக்கப்பட்டதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளையாகிவிட்டீர்கள். அதற்கு அடுத்து நீங்கள் சுபாவத்திலே வளர வேண்டும். அது உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுகிற காரியம். அதுவும் ஒரு லைஃப் டைம் ஜேர்னி. பட் யூ மஸ்ட் ஆல்சோ பி மைண்ட்ஃபுல் ஆஃப் த பிளான் தட் காட் ஹேஸ் ஃபார் யோர் லைஃப். இப்பொழுது நான் ஒரு 4 காரியத்தை உங்களுக்கு, இந்த இப்பொழுது சொன்ன காரியத்தை உறுதிப்படுத்துவதற்கு நான் 4 காரியங்களை சொல்லப் போகிறேன். நன்றாக கவனியுங்கள். முதலாவது, நீங்கள் தேவனை சேவிப்பதற்காக, நீங்கள் தேவனுடைய பணியை செய்வதற்காக, திருச்சபையிலே நீங்கள் கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றுவதற்காக நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டீர்கள். You were created to serve. Number 2, you were saved to serve. Number 3, you were called to serve. 4வதாக, you were commanded to serve. தமிழில் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இந்த 4ஐயும் நான் அடுத்த சில நிமிடங்கள் விளக்கி சொல்ல போகிறேன். முதலாவதாக, நீங்கள் சேவிக்க சிருஷ்டிக்கப்பட்டீர்கள். வசன ஆதாரத்தோடு இந்த 4 காரியத்தையும் நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல போகிறேன். 2வது, நீங்கள் சேவை செய்வதற்காக மீட்கப்பட்டீர்கள், ரட்சிக்கப்பட்டீர்கள். நீங்கள் சேவை செய்வதற்காக அழைக்கப்பட்டீர்கள். 3வது. 4வது, நீங்கள் சேவை செய்வதற்காக கட்டளை பெற்றிருக்கிறீர்கள். You were commanded, you were created, you were saved, you were called, you were commanded to serve. சேவிக்க உங்களை அவர் சிருஷ்டித்திருக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார். நீங்கள் சேவிக்க அவர் உங்களை அழைத்திருக்கிறார்.
நீங்கள் சேவிக்க உங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். 4 காரியத்தை நாம் விரிவாக அடுத்த சில நிமிடங்கள் நாம் பார்க்க போகிறோம். You were created to serve God. நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்ய சிருஷ்டிக்கப்பட்டீர்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஏற்கனவே இப்போ பார்த்தோம் இல்ல, ஏனெனில் ரட்சிக்கப்பட்ட பிறகு எபேசியர் 2:8-9 ரட்சிப்பை குறித்து சொல்லுகிறது, கிரியையினால் அல்ல, ஆனால் 10ஆம் வசனம், நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டே. We are created for good works. கர்த்தர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். எதற்காக? சேவை செய்ய. சேவை செய்ய. எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், நம் தாயின் கருவிலே இருக்கும் பொழுதே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். உன் தாயின் வயிற்றில் உன்னை உருவாக்கும் முன்னரே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று எரேமியாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். நீ பிறக்கும் முன்னதாகவே நான் உன்னை ஒரு விசேஷித்த பணிக்காக உன்னை பிரித்தெடுத்தேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம் வாசிக்க முடியும். இரண்டாவதாக, you were saved to serve God. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இன்ஃபேக்ட் இந்த வசனத்திலேயே 2வது குறிப்பும் 3வது குறிப்பும் நமக்கு இருக்கிறது. ஆனால் முதலாவதாக 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நாம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அங்கே வாசிக்கிறேன். 2 Timothy chapter 1 and verse 9. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினால் அழைத்தார். He called us with a holy calling, and that he did after saving us, or rather he saved us to call us for service. அவர் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினால் அவர் அழைத்தார். நன்றாக புரிகிறதா? He saved us for a purpose. He created us for a purpose. We are created to serve God's family and God's purpose. Number 1. Number 2, we are saved to do the work of God, fulfill the purpose of God in the house of God. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். தேவன் உங்களுக்காக ஒரு பெரும் விலைக்கிரயம் கொடுத்திருக்கின்றார். ஆகவே தேவனை கனப்படுத்த உங்கள் சரீரத்தை பயன்படுத்துங்கள். அவர் உங்களை விலை கொடுத்து வாங்கி விட்டார். இனி நீங்கள் உங்களுக்குரியவர்கள் அல்ல. ஒரு பழைய பாடல் இருக்கிறது இல்லையா? இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். அவரே அவரே இயேசு என்னில் ஜீவிக்கிறார். இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். நீங்கள் சேவை செய்ய ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு இப்பொழுது ரட்சிக்கப்பட்டு இப்பொழுது நீங்கள் தேவனுடைய குடும்பத்திலே ஒரு அங்கமாக வந்த நீங்கள் இப்பொழுது உங்கள் கைகள் இயேசுவினுடைய கைகள். நீங்கள் கிறிஸ்துவின் சரீரம். You are part of Christ's body. தலையாகிய கிறிஸ்து, சரீரமாகிய சபை, நீங்கள் அங்கங்கள். நீங்கள் தான் கிறிஸ்துவனுடைய கைகள், நீங்கள் தான் கிறிஸ்துவனுடைய கால்கள். கொரியா எழுப்புதல் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கொரியாவில் ஒரு சில சபைகளில் ஞானஸ்தானம் கொடுக்கும் பொழுது அவர்கள் செலிப்ரேட் பண்ணும் பொழுது என்ன சொல்வார்களாம்? இப்பொழுது இந்த சகோதரி, இப்பொழுது இந்த சகோதரன் இயேசுவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததினாலே, ரட்சிக்கப்பட்டதினாலே, இனி இந்த பூமியில இயேசுவுக்கு இன்னும் 2 கரங்கள், இன்னும் 2 கால்கள், இயேசுவுக்கு சேவை செய்ய இன்னும் ஒரு நபர் இருக்கிறார் என்று சொல்லி செலிப்ரேட் பண்ணுவார்களாம். You are the hand of Jesus. You are the feet of Jesus to take the gospel. நீங்கள் ஆண்டவருடைய சரீரத்திலே செயல்படும் அங்கங்கள். 1 கொரிந்தியர் 6:20. God paid a great price for you, so use your body to honor God. தேவன் உங்களுக்காக ஒரு
பெரும் விலை கிரயம் கொடுத்திருக்கின்றார். ஆகவே தேவனை கனப்படுத்த உங்கள் சரீரத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். ரோமர் 6ஆம் அதிகாரம் இதே காரியத்தை நாம் மறுபடியும் வாசிக்கிறோம். அது ஞானஸ்தானத்தை பற்றி பேசுகிறதான ஒரு அதிகாரம். ரோமர் 6ஆம் அதிகாரம், அதில் 11, 12, 13 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ரோமன்ஸ் சாப்டர் 6 verse 11, 12 and 13. ரட்சிக்கப்பட்டு இப்பொழுது ஞானஸ்தானம் எடுத்த ஒரு விசுவாசியை குறித்து இங்கே கவனியுங்கள். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களுமாய் நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் 13ஆம் வசனம், உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அப்படி செஞ்சீங்க, உங்களுடைய சரீரங்கள்லாம் பாவ காரியத்திற்காக நீங்கள் பயன்படுத்தினீங்க. நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனத்திலே நீங்கள் அதைத்தான் மறுபடியுமாக பவுல் சொல்லுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் சரீரங்களை நீங்கள் ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள். Offer your body as living sacrifice. Let every part of your body be a sacrifice for God. Let God use your hands. Let God use your feet. Let God use your entire being. அவருடைய நோக்கத்திற்காக உங்கள் சரீரங்களை நீங்கள் விட்டு கொடுத்து விடுங்கள். We are his feet, we are his hands, we are his mouth and we are his everything. ரட்சிக்கப்பட்ட பின் ரட்சிக்கப்படும் பொழுது என்ன ஆகிறது? நமது கடந்த காலம் மன்னிக்கப்படுகிறது. ரட்சிக்கப்படும் பொழுது என்ன ஆகிறது? நமது நிகழ்காலம் அர்த்தத்தை பெற்றுக்கொள்கிறது. ரட்சிக்கப்படும் பொழுது என்ன ஆகிறது? நமது எதிர்காலம் ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. அந்த நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். முதலாவதாக நாம் சேவிக்க சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவது சேவிக்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது சேவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், ஏற்கனவே பார்த்த அதே வசனம், அதிலேயே நாம் இந்த காரியத்தையும் பார்க்க முடியும். அவர் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். He called us with a purpose. He called us to serve his family. Every Christian is called to service, not just the full-time workers. முழுநேர ஊழியர்கள் மாத்திரமல்ல, எல்லாரும் சேவை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 1 Corinthians chapter 12 verse 27. ஆவிக்குரிய வரங்களை குறித்து நாம் வாசிக்கிற ஒரு அதிகாரம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரத்திலே ஒன்றாக இணைக்கப்பட்டவர்களும் தனித்தனியே ஒவ்வொருவரும் தேவையான அவயவங்களுமாய் இருக்கின்றீர்கள். தேவையான அவயவங்களுமாய் இருக்கின்றீர்கள். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரத்திலே ஒன்றாக இணைக்கப்பட்டவர்களும் தனித்தனியே ஒவ்வொருவரும் தேவையான அவயவங்களுமாய் இருக்கின்றீர்கள். All of you together are Christ's body and each one of you is a separate and necessary part of it. இப்போ நம்முடைய சரீரத்தில் ஒரு சில உறுப்புகள் செயல்படாவிட்டால் நாம் அந்த நபரை என்ன சொல்லுவோம்? ஊனமுற்றவர் என்று சொல்லுவோம். பிரியமானவர்களே, நீங்கள் இருக்கிற சபையில் நீங்கள் ஒரு செயல்பாட்டின் நிலைக்கு நீங்கள் வராவிட்டால் உங்கள் நிமித்தம் உங்கள் சபை ஒரு அந்த ஊனமுற்ற நிலையை அடைகிறது என்ற காரியம் உங்களுக்கு நினைவில் இருக்கட்டும். You are called to function in your church. நீங்கள் ஒரு செயல்பாட்டின் அந்த நோக்கத்திலே வந்துவிட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். He created you to serve him and his family. You were saved to serve him and his family. You were called to serve
him and his family. நாலாவதாக, you were commanded to serve God and his family. நீங்கள் தேவனுக்கு ஊழியம் செய்யவே கட்டளை பெற்றிருக்கிறீர்கள். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். Matthew 20 verse 28. இயேசு சொன்னார், மேசியாவாகிய நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் ஜீவனை கொடுக்கவும் வந்தேன். உங்களுக்கும் என்னை போன்றே அதே மனப்பான்மை இருக்க வேண்டும். You are called to serve. அந்த சேவிக்கிற மனப்பான்மை உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கட்டும் என்று இயேசு சொன்னார். இங்கே பாருங்க, உங்களுக்கு மோர் பைபிள் ஸ்டடி தேவை என்பதை விட யூ நீட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி டு சர்வ். இப்பொழுது இதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க, பட் ப்ளீஸ் இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அது என்றைக்கும் நல்லது தான். யூ மஸ்ட் நோ மோர், பட் லிசன், யூ மஸ்ட் ஆல்சோ டூ மோர். நீங்கள் செயல்படுகிறவர்களாக இருக்கணும். இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும், இன்னொரு புது பைபிள் ஸ்டடி வேணும், ரைட்டுங்க. ஆனால் நீங்கள் செயல்படுற நிலையிலே இருக்க வேண்டும் என்பதை மனதிலே நன்றாக இருத்தி வைத்துக் கொள்ளுங்கள். இஸ்ரேல் தேசத்தில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே எர்மோன் மலையிலிருந்து, அங்கே மற்ற நீரூற்றுகளிலிருந்து அப்படியே தண்ணீர் அந்த வடக்கு பகுதியிலிருந்து வரும். வந்து கலிலேயா கடலை அது வந்து அந்த தண்ணீர் நிரப்பும். கலிலேயா கடல் என்பது அங்கே மீன் இருக்கும், அங்கே அந்த தண்ணீரிலே ஜீவராசிகள் உயிர் வாழ முடியும். அந்த தண்ணீரை அங்கே இஸ்ரேல் தேசத்தில் குடிக்கிறதற்காக அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இட்ஸ் குட் வாட்டர், இட்ஸ் கிளீன் வாட்டர் அண்ட் லைஃப் இஸ் தேர் இன் தட் வாட்டர். அங்கே வருகிறதான தண்ணீர், எர்மோனிலிருந்து வருகிறதான அந்த தண்ணீர், நீரூற்றுகள் மூலமாக வருகிறதான தண்ணீர். ஆனால் இந்த கலிலேயா கடலிலிருந்து தண்ணீர் என்ன பண்ணோம், அப்படியே அந்த பகுதியிலிருந்து தொடர்ந்து அந்த நதி, யோர்தான் நதி அப்படியே போகும். அங்கே சவக்கடல் இருக்கிறது கீழே. மேலே எர்மோன் மலையிலிருந்து நீரூற்றுகள் இருந்து தண்ணீர் அப்படியே வருகிறது, அது யோர்தான் நதி. இங்கே கலிலேயா கடல் இருக்கிறது, இங்கே ஜீவராசிகள் இருக்கிறது. இந்த கடல் தண்ணீர்னாலே நிறைஞ்ச பிறகு தொடர்ந்து அந்த நதியானது அப்படியே போய்கொண்டே இருக்கிறது. அங்கே பெரிய ஒரு கடல் இருக்கிறது, சவக்கடல். அது ஒரு பெரிய ஒரு ஏரி தான். ஆனால் கலிலேயா கடலை விட பல மடங்கு பெருசு. ஆனால் அங்கே தண்ணி போச்சுன்னா அதுக்கப்புறம் நதி கிடையாது, அதுக்கப்புறம் தண்ணி வெளியில் போகாது, அப்படியே தண்ணீர் அங்கே போயிட்டு இருந்துடும். சவக்கடல் தண்ணீரை வாங்கி கொள்ளும், தண்ணீரை வெளியிலே கொடுக்காது. கலிலேயா கடல் தண்ணீரை வாங்கிக் கொள்ளும், தண்ணீரையும் அது கொடுக்கும். நீங்கள் கலிலேயா கடல் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும், சவக்கடல் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது. யூ மஸ்ட் பி சி ஆஃப் கேலிலி கிறிஸ்டியன்ஸ், யூ மஸ்ட் நாட் பி டெட் சி கிறிஸ்டியன்ஸ். என்ன காரியத்தை சொல்ல வருகிறேன்? கலிலேயா கடல் தண்ணீரை வாங்குகிறது, தண்ணீரை கொடுக்கிறது. நீங்கள் வளர்வதற்காக காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதே நேரத்தில் நீங்கள் செயல்படுவதற்கும் நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். There are many Christians who are like the Dead Sea. They are like சவக்கடலை போல இருக்கிறார்கள். வாங்கிக் கொள்ளுகிறது மாத்திரம்தான், வாங்கிக் கொள்ளுகிறது மாத்திரம்தான், அவர்கள் செயல்படுவதில்லை. கவனிங்க, சபையிலே 3 விதமான விசுவாசிகள் உண்டு. ஒன்று, ஆரோக்கியம் இல்லாத விசுவாசிகள். மந்தமாக இருப்பாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க, ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, அது உண்மை, அதை மறுக்க முடியாது. வேற தெய்வத்திற்கு கையெடுப்பதில்லை, ஆண்டவரை மட்டும்தான் பணிந்து கொள்வாங்க. ஆனால் சபைக்கு ஒழுங்காக வரமாட்டாங்க, பைபிள் படிக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, விசேஷ கூட்டத்துக்கு எதிர்பார்க்க முடியாது. ஒரு அர்ப்பணம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆரோக்கியமற்ற விசுவாசி. இன்னொரு குரூப் இருக்கு, ஆரோக்கியமுள்ள விசுவாசி. நல்லா எல்லா காரியத்தையும் கரெக்டாக செய்வாங்க, பைபிள் படிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு ஒழுங்காக வருவாங்க, யாருக்கும் தொந்தரவாக இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களால ஒரு பிரயோஜனம் கிடையாது சபைக்கு. அவர்கள் ஆரோக்கியமான விசுவாசிகள். ஆனால் 3வது கேட்டகரி செயல்படும் விசுவாசிகள். ஆரோக்கியமான விசுவாசிகளாக இருக்கிறது மாத்திரமல்ல, செயல்படும் விசுவாசிகளாக சபையிலே 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள், சபையிலே உத்தரவாதத்தை எடுத்துக்கொள்வார்கள், வாலண்டியராக இருப்பார்கள், செல்லீடராக இருப்பார்கள். செல்லுக்கு வரும்பொழுது மற்றவர்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்ற அக்கறை இருக்கும். சபையிலே யாருக்காவது குறைகள் இருந்தால் விசாரிக்கிறவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையிலே அவர்களை கட்டுவார்கள், அவர்களுக்காக ஜெபிப்பார்கள், சபைக்காக ஜெபிப்பார்கள், ஊழியர்களுக்காக ஜெபிப்பார்கள், மிஷனரிகளுக்காக ஜெபிப்பார்கள். செயல்படுகிற
விசுவாசி, சி ஆஃப் கேலிலி கிறிஸ்டியன்ஸாக நாம் இருக்கணும். அங்கே தான் லைஃப் இருக்கு. இதில் பாருங்க, அங்கே உயிர் ஜீவராசிகள் எதுவுமே இருக்காது சவக்கடல்ல. என்ன வெளியில் போகிறதில்ல. அதுபோல நாரி கிடக்கக்கூடாது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அங்கே லைஃப் இருக்கணும். சில சொல்லுவாங்க, நான் எந்த மாதிரி சபைக்கு நான் போக விரும்புகிறேன் தெரியுமா? ஐ வுட் லைக் டு கோ டு அ சர்ச் தட் மீட்ஸ் மை நீட்ஸ். வெல், தட்ஸ் நாட் ராங். ஒரு சபைக்கு போக விரும்புகிறேன், ஒரு சபையை கண்டுபிடிக்க விரும்புகிறேன், எனக்கு அது பிரயோஜனமாக இருக்கணும். நல்லதுங்க, அந்த மட்டும் கேட்காதீங்க. நானும் சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிற சபையாக இருக்க வேண்டும் என்ற கேள்வியை கேளுங்கள். அதுதான் சரியான கேள்வி. Why serve? ஏன் சேவை செய்யணும்? நான் ஏன் சேவை செய்யணும்? 4 காரியம் ஏற்கனவே சொல்லியாச்சு உங்களுக்கு. இங்கே பாருங்க, ரட்சிப்பு என்பது தேவன் உங்களுக்கு இலவசமாக கொடுத்த காரியம். இப்போ அதை குறித்து நம்ம பேசவே இல்லை. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஆண்டவருடைய பிளான், நோக்கம், உயிரை கொடுத்தாருங்க உங்களுக்கு. அவர் உங்களுக்காக ஒரு பிளான் வச்சிருக்காருங்க. அதுக்காக தான் உங்களை ரட்சிச்சாரு, அதுக்காக தான் உங்களை அழைச்சாரு, அதுக்காக தான் உங்களை உருவாக்குனாரு, அதுக்காக தான் உங்களை கட்டளை கொடுத்துருக்காரு. நீங்க இன்னமும் கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறது நியாயமல்ல. நீங்கள் செயல்படுகிற நபராக நீங்கள் வர வேண்டும். மார்க் 8:35 தன் ஜீவனை காக்க வேண்டும் என்று உறுதியாக முயற்சிக்கிறவன் அதை இழந்து போவான். எல்லாம் சேஃபா, எனக்கு பிரயோஜனமா இருக்கணும், எனக்கு சேஃபா இருக்கணும், அப்படி சேஃப் கேம் ஆடுற விசுவாசிகளுக்கு நான் இங்க இந்த வசனத்தை வாசிக்கிறேன். தன் ஜீவனை காக்க வேண்டும் என்று உறுதியாக முயற்சிக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்து நிமித்தமாகவும் தன் ஜீவனை பொருட்படுத்தாமல் இழக்க கொடுக்கிறவர்களே மெய்யான வாழ்க்கையின் பொருளை புரிந்து கொள்வார்கள். லிவிங் பைபிள் டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ்ல, if you insist on saving your life, you will lose it. Only those who throw away their lives for my sake and for the sake of the good news will ever know what it means to really live. இதே இந்த சாரம்சத்தை சுவிசேஷங்களிலே 5 இடத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த வசனங்களை சொல்லுகிறேன், இப்பொழுது வாசிக்க நேரம் இல்லை. மார்க் 8:35 இப்பொழுது வாசித்தோம். மத்தேயு 10:39, மத்தேயு 16:25, லூக்கா 9:24, லூக்கா 17:33. இதே கருத்தை மறுபடியும் ஆண்டவர் வலியுறுத்துகிறார். இட்ஸ் நாட் அபவுட் யூ சார், இட்ஸ் அபவுட் காட்ஸ் பர்பஸ், இட்ஸ் அபவுட் காட்ஸ் பிளான். உங்களை பொறுத்த விஷயம் இல்ல, உங்களுக்கு எது சேஃப், உங்களுக்கு எது சௌகரியம், அதை மட்டும் பார்க்காதீங்க. ஆண்டவருடைய நோக்கத்தை மையமாக வைத்து வாழுங்கள். சர்வீஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ், யூ சீக் தட், நாட் ஜஸ்ட் யுவர் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், நாட் ஜஸ்ட் யுவர் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். எனக்கு இது தெரியாது, அது தெரியாது. ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் அழைக்கும் பொழுது பைபிளில் ஒவ்வொருத்தரும் சாக்கு சொன்னாங்க பாருங்க. ஆனால் ஆண்டவர் நோ பயன்படுத்தினாரு. இங்கே பாருங்க, நான் வாசிக்கிறேன். Abraham was old, but God called him. Jacob was insecure, God used him. Leah was unattractive, but God used her also in his purpose. Joseph was abused, Moses stuttered, Gideon was poor, Samson was codependent, Rahab was immoral, David had an affair and all kinds of family problems. Elijah had suicidal tendencies. Naomi was a widow. John the Baptist was eccentric, to say the least. Peter was impulsive and hot-tempered. Martha worried a lot. The Samaritan woman had several failed marriages. Zacchaeus was unpopular. Thomas had doubts. Paul had poor health and Timothy was timid. பாருங்க, the kind of misfits. But God used each of them in his service. உங்களையும் கர்த்தர் பயன்படுத்துவார். பலவீனர்கள் தான், குறைவுள்ளவர்கள் தான், தடுமாறுகிறவர்கள் தான், இன்னும் பூரணப்படவில்லை தான். ஆனால் ஒப்பு கொடுங்க. Have your heart clean. தமிழ்ல சொல்றேன் அதே காரியத்தை. நாம் ஊழியத்தில் ஈடுபடாமல் இருப்பதற்கு சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ஆபிரகாம் முதிர் வயது உள்ளவன், கர்த்தர் அழைத்தார். யாக்கோபு பாதுகாப்பு உணர்வு இல்லாதவன், கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். லேயாள் கவர்ச்சியற்றவள், அவளையும் தேவன் அவரது நோக்கத்திலே வைத்திருந்தார். யோசேப்பு தவறாக நடத்தப்பட்டவன்,
மோசே திக்குவாய் உள்ளவன், கிதியோன் ஏழை, ராகாப் ஒரு நெறியற்ற வாழ்க்கை வாழ்ந்தவள், தவறான தொடர்பில் சிக்கினவன் தாவீது, எலியா தற்கொலை எண்ணம் கொண்டவன், எரேமியா சோர்வடைந்தவன், யோனா தயங்கி நின்றவன், நகோமி ஒரு விதவை, யோவான் ஸ்நானகன் ஒரு பைத்தியக்காரன் போல இருந்தவன், ஒரு எக்ஸென்ட்ரிக் லைஃப், பேதுரு ஒரு துடுதுடுப்புள்ள ஒரு முற்கோபி, மார்த்தாள் கவலைப்பட்டு வருத்தமடைந்தவள், சமாரிய பெண் முறிந்து போன அநேக திருமண உறவுகளை கொண்டவள், சகேயு எவருக்கும் பிடிக்காத நபர், தோமா சந்தேக பிராணி, பவுல் தேக ஆரோக்கியம் இல்லாதவன், தீமோத்தேயு பயந்து சுபாவம் உள்ளவன். இவர்கள் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு விதத்தில் பொருந்தாத குணம் கொண்டவர்கள்தான். ஆனாலும் தேவன் இவர்களை பயன்படுத்தினார். ஆகவே சாக்கு போக்கு சொல்ல நமக்கு இடம் இல்லை. இப்பொழுது இந்த நெக்ஸ்ட் செக்ஷன்ல இப்ப நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆண்டவர் உங்களை சேவை செய்ய அழைக்கிறார். நான் எப்படி சேவை செய்வதுங்க? என்ன சேவை செய்வது? இப்ப எனக்கு எல்லாருக்கும் வித்தியாசமான சேவைங்கிறீங்க. நான் எப்படி என்னுடைய அந்த ரோலை கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிளா, இது பெரிய டீட்டெயிலா அந்த புக்கில் நீங்க படிங்க. பர்பஸ் ட்ரிவன் லைஃப், நோக்கத்தினால் வழிநடத்தப்படும் வாழ்க்கை. தமிழில் இங்கிலீஷில் இதை குறித்து நான் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே வருகிறேன். அதை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு, ஆலோசனை பெறுவதற்கு, எப்படி அந்த மெட்டீரியல் கிடைக்கும் என்பதற்கு நீங்கள் கீழே வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். we will help you find that material. அந்த மெட்டீரியலை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறோம். அமேசான் ஆன்லைன் புக் ஷாப்பில் நீங்கள் போய் வாங்கிக் கொள்ளலாம். ஆங்கிலத்தில், தமிழில் அது பிரிண்ட்ல இல்லை. ஆனால் அதை எப்படி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஆலோசனையை நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லுவோம். இப்ப இந்த செக்ஷன்ல ஷேப்ட் ஃபார் சர்விங் காட், உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஷேப் என்ன, உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறதான அந்த பணி என்ன, அதை கண்டுபிடிப்பது எப்படி? ஆங்கிலத்தில் ஷேப், SHAPE. நல்லா கவனிங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த வடிவமைப்பு என்ன, அவரை சேவிப்பதற்காக உங்களை ஆண்டவர் பக்குவமாக சிருஷ்டித்த விதம் என்ன, உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறதான நன்மையான காரியங்கள், பயனுள்ள காரியங்கள் என்ன, அதைத்தான் வைத்து தேவன் உங்களை பயன்படுத்துவார். He will use you based on your shape, and shape is an acronym, SHAPE. அதை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். ஆனால் அந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னால ஒரு சில வசனங்கள். யோபு 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், உமது கரங்கள் எனக்கு வடிவை கொடுத்து என்னை உண்டாக்குகிறது. யோபு சொல்லுகிறான், your hands shaped me and made me. ஏசாயா 43:21, ஐசையா 43:21, இந்த ஜனத்தை எனக்கென்று வடிவமைத்தேன், இவர்கள் எனது துதியை பிரஸ்தாபிப்பார்கள். ஆண்டவர் நம்மை வடிவமைத்தார். சில மிருகங்களை பார்த்தால் அது ஓடுகிறது, சில மிருகங்களை பார்த்தால் அது தாவுகிறது, சில உயிரினங்களை பார்த்தால் அது நீந்துகிறது, சில உயிரினங்களை, ஆண்டு படைத்த உயிரினங்களை பார்த்தால் அது அப்படியே பறக்கிறது. ஒவ்வொரு அந்த உயிரினங்களுக்கும் ஒரு விசேஷ ஒரு செயல்பாடு இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, மாடு பறந்தா எப்படி இருக்கும்? மீன் பறந்தா எப்படி இருக்கும்? இல்ல. Fish were never meant to fly. Cows were never meant to fly. அப்ப அதாவது அதனுடைய அந்த எபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி செய்கிறது அல்லவா, செயல்படுகிறது அல்லவா. அதே போல உங்களுக்கும் தேவன் கொடுத்திருக்கிறதான செயல்பாடு என்ன என்பதை கண்டு கொள்வதற்கு தான் இந்த காரியங்களை நாம் படிக்க போகிறோம். இப்ப ஒரு ஆர்கிடெக்ட், ஒரு கட்டிட வல்லுனர், ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கு முன்பாக அந்த கட்டிடத்தை எந்த காரியத்திற்காக பிரயோகிக்க போகிறார்கள் என்பதை அறிந்து அதற்கு ஏற்ற விதத்தில் அது ரூம்ஸ் எல்லாம் போடுவாங்க இல்லையா. அதே போல் ஆண்டவர் எதற்காக உங்களை பயன்படுத்த விரும்புகிறாரோ அதற்கு ஏற்ற விதத்தில் மாஸ்டர் ஆர்கிடெக்ட் உங்களை வடிவமைத்திருக்கிறார். சங்கீதம் 139:13-14, Psalm 139 verse 13 and 14, நாம் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் தேவனால் உண்டாக்கப்பட்டோம். We are fearfully and wonderfully made by God. And God doesn't make junks. God doesn't make people who are of no use.
We are carefully shaped by God. We are carefully shaped by God. இந்த 5 காரியங்கள் என்ன? நம்பர் 1 சொன்னேன் இல்லையா, SHAPE, ஷேப். ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ், எஸ் ஆவிக்குரிய வரங்கள். H, ஹார்ட், ஆண்டவர் உங்களுக்கு போட்டிருக்கிற விருப்பம், உங்களது இருதய வாஞ்சை. நம்பர் 3 எபிலிட்டிஸ், SHAPE, A, எபிலிட்டிஸ், உங்களது திறமை. ஆண்டவர் இயற்கையாக உங்களுக்கு கொடுத்திருக்கிற திறமை என்ன? இப்போ எனக்கு பாட வராது, அப்போ எனக்கு ஆண்டவர் அதை கொடுக்கல. ஆராதனையில் எல்லாரோட சேர்ந்து கொள்வேன், ஏதாயிலும் ஒரு நேரத்தில் ஆராதனையில் நடத்த வேண்டும் என்றால் ஏதோ அப்படி நடத்துவேன். ஆனால் அது எனக்கு விசேஷ கிருபை கிடையாது. பிரசங்கிக்கிறது என்னுடைய கிருபை. பர்சனாலிட்டி, உங்களுடைய ஆழ்தத்துவம், உங்களுடைய ஆழ்தத்துவ தன்மை, உங்களது அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்ஸ், இது எல்லாவற்றையும் அடிப்படையாக கொண்டுதான் கர்த்தர் உங்களுக்கென்று கொடுத்திருக்கிறதான பணி இருக்கும். ஷேப், SHAPE, அன்ராப்பிங் யோர் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ். நம்பர் ஒன் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ், உங்களுடைய ஆவிக்குரிய வரங்களை கண்டு கொள்ளுதல். ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்தை உங்களை செய்வதற்கு அழைத்தால் அதற்கு வேண்டிய சத்துவத்தை கொடுப்பார். He will empower you. விருப்பத்தையும் செய்கையும் உண்டு பண்ணுகிற ஆண்டவர். பிலிப்பியர் 2 அதிகாரம் 13 வசனம். It is God who gives you the desire and the will to do it. He empowers you. கிரேட் கமிஷன், உலகமெங்கிலும் புறப்பட்டு போங்கள்னு சொல்றாரு. ஆனால் காத்திருங்கள் எருசலேமிலே, அதற்கு வேண்டிய அபிஷேகத்தை தருகிறேன், பரிசுத்தாவின் அபிஷேகம் என்று சொன்னார். God will empower you. எந்த காரியத்திற்காக உங்களை அழைத்திருக்கிறாரோ ஆவியின் வரங்கள். 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 7 வசனத்தில் spiritual gifts are given for the benefit of others. இப்போ என் கை பாருங்க, இந்த வலது கை இந்த கைக்கே பயன்படாது. ஆனால் இந்த கை என் முகத்துக்கு, மற்ற கைக்கு, என்னுடைய சரீரத்தில் உள்ள மற்ற உறுப்புகளுக்கு இது பிரயோஜனமாக இருக்கிறது. அதே போல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள் மற்றவர்களை, சபையிலே உள்ள மற்றவர்களை கட்டுவதற்கு. பிலீவர்ஸ் லிசன், நீங்கள் ஒரு கூட்டத்துக்கு போகாவிட்டால், நீங்கள் பராமரிப்பு குழுவுக்கு போகாவிட்டால், நீங்கள் மற்றவர்களுக்கு உரிய அந்த சேவையை நீங்கள் தடை செய்கிறீர்கள். யூ மஸ்ட் பி வில்லிங் டு சர்வ். 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 1 வசனம், நீங்கள் ஆவிக்குரிய வரங்களை நாடுங்கள். டிசையர் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 11 வசனம், நாம் அதை கண்டுபிடிக்க வேண்டும். we must desire, we must discover, we must develop. we must desire spiritual gifts. அதை வாஞ்சித்து பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் இங்கே ஒரு தேவை இருக்கிறது. ஆண்டவரே இந்த வரங்களை எனக்கு கொடுத்தால், இந்த கிருபைகளை கொடுத்தால், நான் ஆண்டவரே நீர் கொடுக்கிற அந்த கிருபையை வைத்து இந்த சகோதரனை கட்டுவேன், இந்த சகோதரியை கட்டுவேன். டிசையர். அப்புறம் அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருந்தால் நீங்கள் அதை டெவலப் பண்ணலாம். அப்புறம் டெவலப் பண்ண பிறகு அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். யூ மஸ்ட் டிசையர், யூ மஸ்ட் டிஸ்கவர் ஆல்சோ. கர்த்தர் ஏதாவது கொடுத்திருக்காரு. சில நேரத்தில் வாஞ்சியா கேட்கலாம் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில், ஆனால் ஆண்டவர் அந்த நேரத்தில் உங்களை பயன்படுத்தலாம். ஆனால் விசேஷமாக அதுதான் உங்களுடைய ஆவியின் வரங்களா என்று நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். டிஸ்கவர். அப்புறம் நீங்கள் அதை டெவலப் பண்ணிக்கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 12 அதிகாரம் 7 வசனம், ஆவியின் வரங்கள் அவனவன் பிரயோஜனத்திற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் பைபிளில் அவனவன் என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பத்தை உண்டாக்குது. அவனவனுக்குங்கிற மாதிரி இல்லை இல்லை இல்லை. 250 வருஷத்துக்கு முன்னாடி ஜீகன் பாலுக்கு மொழிபெயர்த்த இந்த புஸ்தகம் ஒரிஜினல் லாங்குவேஜில் மற்ற எல்லா லாங்குவேஜ்லையும் பார்த்தீங்கன்னா ஆவியின் வரங்கள் உங்களுக்கு எதுக்காக அருளப்பட்டிருக்கிறது? அவன் அவன் பிரயோஜனத்திற்கென்று, மற்ற எல்லாருடைய பிரயோஜனத்துக்கென்று என்ற அர்த்தத்தோடு தான் இருக்கிறது. கிஃப்ட்ஸ் ஆர் கிவன் ஃபார் காமன் குட் என்று ஆங்கிலத்திலே வாசிக்கிறோம். ஸோ தேர்ஃபோர் இந்த வசனம் 1 கொரிந்தியர் 12:7 அவனவன் பிரயோஜனத்திற்கென்று நீங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது. சரி. And we will benefit from other spiritual gifts. மற்றவர்கள் உடைய வரங்களால் நாம் கட்டப்படுவோம், நம்முடைய வரத்தினாலே மற்றவர்கள் கட்டப்படுவார்கள். ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ், SHAPE. முதலாவது ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ். 2 பிரச்சனை இருக்கு இந்த கிஃப்ட்னு சொல்லும்பொழுது. மற்றவர்களுடைய வரங்களை நாம் கண்டு பொறாமைப்படுதல், இன்னொன்று தனது வரத்தை முக்கியப்படுத்தி காட்டுதல். இது ஒரு பிரச்சனை. ஒன்று வரம் இருந்தால் இதை பாரு, என்ன பாரு, என் அழகை பாரு, என் வரத்தை பாருன்னு சொல்லி அதை வச்சு பெருமையாக நினைக்கிறது, சர்வீஸ்க்காக கொடுத்துருக்காருங்கிறத புரிஞ்சு கொள்றது இல்லை. இன்னொன்று மற்றவனுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா, இது 2 எக்ஸ்ட்ரீமே நம்ம அவாய்ட் பண்ணணும். கிஃப்ட் என்வி ஷுடன்ட் பி தேர்.
and gift projection should not be there. Use the gift to serve. Use the gift to serve. ஆண்டவர் உங்களுக்கு gift கொடுத்திருந்தாருன்னா அதை நீங்க யூஸ் பண்ணலன்னா என்ன யூஸ்? யாராவது உங்களுக்கு gift கொடுத்தாங்க அதை நீங்க பாக்கெட்டே பிரிக்கலன்னா என்ன யூஸ்? You must use the gift God is given. இரண்டாவது H, listening to your heart. ஆண்டவர் உங்களுடைய உள்ளத்துல விருப்பத்தை போடுவார். ஒரு பேஷன், ஒரு பேரார்வத்தை தேவன் உங்களுக்குள்ளே போடுவார். ஆண்டவரை சேவிக்கும் பொழுது முழு இதயத்தோடு சேவிக்கணும்னு பைபிள்ல போட்டிருக்குது இல்லையா? Serve the Lord with all your heart. உபாகமம் 11:13, 1 சாமுவேல் 12:20, ரோமர் 1 அதிகாரம் 9 எபேசியர் 6 அதிகாரம் 6 பேரார்வத்தோடு God wants us to serve him passionately. Heart's desire, இருதயத்தின் விருப்பங்களை தேவன் போடுவார். பிலிப்பியர் 2:13. நான் செய்கிற இந்த பிரசங்கம் பண்ணுகிற காரியங்களை, போதிக்கிற காரியங்களை நான் அதிகம் சந்தோஷமாக செய்கிறேன். ஐ எம் என்ஜாயிங் வாட் ஐ எம் டூயிங். இப்போ கேமரா முன்னால் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், யாருமே இல்லை, நான் மட்டும்தான், இந்த கேமராமேன் மட்டும் உட்கார்ந்துருக்காரு, ஆனால் வேறு யாரும் கிடையாது. அண்ட் ஐ எம் பேஷனேட்லி ப்ரீச்சிங். ஐ லவ் இட். இட்ஸ் த கிஃப்ட் ஆஃப் காட். தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதமான காரியம். எந்தூசியாசம், இஃபெக்டிவ்னஸ் எல்லாம் இருக்கும் when you do it passionately. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற விருப்பம் என்ன? தேவனுடைய வீட்டில் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற விருப்பம் என்ன? இது கரும்பு தின்வதற்கு கூலியை கொடுக்கிறது போல. நான் இதுவரைக்கும் ஒரு 38,000 40,000 மணி நேரம் பிரசங்கம் பண்ணியிருப்பேன். நான் 34 வருஷமாக ஊழியத்தில் இருக்கேன். I would have preached about 38,000 to 40,000 hours of preaching and teaching. And I love it. I enjoy doing what I'm doing. I see God having given me grace to do it. கர்த்தர் எனக்கு கிருபையை கொடுத்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். மூன்றாவது spiritual gifts. H, heart's desire. A, applying your abilities. உங்களுடைய திறமைகள். இயற்கையாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற திறமை என்ன? இங்கே பாருங்க, உலகத்தில் எல்லாரும் விசேஷமானவர்கள், எல்லாரும் வித்தியாசமானவர்கள். ஆண்டவர் யாரையும் ஒரே மாதிரி படைக்கல. ஆண்டவர் ஒரு மோல்டு வச்சு எல்லாரையும் ஃபேக்டரியில் மோல்டு வச்சு அடிப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி நம்மளை தயாரிக்கலை. God did not have a mold to create us. Each of us are uniquely designed by God. Our fingerprints are different from anyone in the world. Our eye prints are different from anyone in the world. Our voice prints are different from anyone in the world. Our heartbeat is different from anyone in the world. உங்களுக்கு தெரியுமா அது? நம்முடைய இருதய துடிப்பு, நம்முடைய அந்த கை ரேகை, நம்முடைய கண்களிலே உள்ள விழி, நம்முடைய வாய்ஸ், குரல் எல்லாமே வித்தியாசமானது. அமெரிக்கா, யூகே அந்த இடத்துலலாம் இப்போ அந்த இமிகிரேஷன் அந்த ஊருக்குள்ளே போகும் பொழுது அங்கே ஒரு கேமரா வச்சுருப்பாங்க. நம்முடைய ஐ பிரிண்ட் எடுக்கிறாங்க. சில தேசத்தில் தம் பிரிண்ட் எடுக்கிறாங்க. என்ன ஏமாற்ற முடியாது, ஏமாற்ற முடியாது. ஆண்டவர் உங்களை வேறு ஒருவரை போல இருக்க அழைக்கவில்லை. நீங்கள் நீங்களாகவே நீங்கள் இருங்கள். இங்கே பாருங்க, ஜிம் என்ற ஒரு யங் ப்ரீச்சர் ஆசையோடு பிரசங்கம் பண்ணுறதுக்காக அவர் எழும்பி வருகிற காலம். நான் யாரை மாதிரி பிரசங்கம் பண்ண வேண்டும்? பில்லி கிராம் தான் குட் ப்ரீச்சர், அவரை போல பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி பில்லி கிராமுடைய அந்த பிரசங்கத்தெல்லாம் கேட்டு 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 அவர் தானும் ஒரு பில்லி கிராமை போல ஆக வேண்டும் என்ற ஆசை அவருக்கு. பாருங்க, இவருக்கு இந்த யங் ப்ரீச்சருக்கு பில்லி கிராம் போல ஆகணும்னு அவருடைய ப்ரீச்சிங்கை கேட்டு 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 இவரை ஒரு நாள் அப்படி ஒரு கேம்பில் பேசுறதுக்கு கூப்பிட்டாங்க. ஒரு முகாமில் பேசுறதுக்கு கூப்பிடுறாங்க, ஒரு யூத் கேம்பில் பேசுறதுக்கு கூப்பிடுறாங்க. இந்த ஜிம் ரெடி ஆகிறாரு, இவருடைய பிரசங்கத்தெல்லாம் இப்போ ரெடி பண்ணிட்டு இப்போ அந்த பில்லி கிராம் மாதிரியே செஞ்சு செஞ்சு பார்க்குறாரு கண்ணாடி முன்னால். பைபிளை கையில் வச்சுக்கிட்டாரு. த பைபிள் சேஸ், வேதாகமம் சொல்லுகிறது, வேதாகமம் சொல்லுகிறது என்று பில்லி கிராம் அடிக்கடி சொல்லுவார். அப்படியே சொல்லி சொல்லி பழகி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கேம்புக்கு போனார். நல்லா அங்கே ஒரு 3-4 செஷன் பேசினார். ஆனால் அவருக்கு ஒரு விடுதலை இல்லை, அவருக்கு ஒரு ஃப்ரீடம் இல்லை. திரும்பி ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நான் எவ்வளவு ஆயத்தப்பட்டேன், எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணேன், ஆனால் அது ரொம்ப ஒரு ஆசீர்வாதமாக இருந்த மாதிரி தெரியலையே ஆண்டவரே என்று ஆண்டவர் சமூகத்தில் போய் கேட்டாராம். ஆண்டவர் சொன்னாராம், மகனே எனக்கு ஒரு பில்லி கிராம் போதும் என்று ஆண்டவர் சொன்னாராம். இங்கே பாருங்க, இந்த ஜிம் என்ற யங் ப்ரீச்சர், God wants him to be Jim. God doesn't want him to be Billy Graham. You are a unique individual. நீங்கள் ஒரு தனித்தன்மை படைத்த ஒரு நபர்.
ஃபாதர் பர்க்மன்ஸ் மாதிரி வர்ஷிப் லீட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் பிரயாசப்பட்டாங்க. இந்த 90ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே பிறகு அப்படி தோள்பட்டையெல்லாம் அப்படி அப்படியே ஆட்டிலாம் பிரசங்கம் பண்ணாங்க. நான் நிறையா பார்த்துருக்குறேன். அப்படியே 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 அப்படி தோள்பட்டை அப்படியே சிலுப்புவாங்க, பார்த்துருக்கீங்களா? இப்போ அப்படி கிடையாது. ஆனால் அந்த 90ஸ்ல அந்த ஃபாதருடைய பீக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வர்ஷிப் லீடர்ஸ் அப்படி அப்படியே தோள்பட்டை அப்படி கொஞ்சம் சிலுப்புவானுங்க. என்னடா இப்படி சிலுப்புறானுங்கன்னு பார்த்தா ஃபாதர் அப்படி கொஞ்சம் அப்படி பண்ணுறாருல்ல. ஏன் ஃபாதர் அப்படி பண்ணுறாரு? அவர் அந்த அங்கி போட்டு 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 அந்த அங்கி அப்படியே தொங்கி தொங்கி போக போக அவர் அப்படியே தோல் அப்படியே தூக்கி தூக்கி போட்டிருக்காரு. டேய், நீ டிஷர்ட் தானடா போட்டிருக்க, நீ வந்து நல்லா டைட்டான ஷர்ட் தானடா போட்டிருக்க, நீ ஏன்டா தோள்பட்டையை சிலுப்புற? அனாயிண்டிங் நினைக்கிறது அப்படி சிலுப்புனா. ஐயா, டோன்ட் காப்பி. அதே மாதிரி இந்த ப்ராஃபஸி சொல்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த கண்ணை பிதுக்கி பிதுக்கி இல்லை தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் கண்ணை பிதுக்குவோம். ஏன் இப்போ தினகரன் அவருடைய மேனரிசம், அவர் அப்படி ப்ராஃபஸி சொல்லும் போது அப்படி பண்ணாரு. நீ அப்படி பண்ற? டோன்ட் காப்பி எனிபடி. நீங்க காப்பி அடிக்கணும்னா தினகரனை அவருடைய பிரேயர் லைஃபை காப்பி பண்ணுங்க. முழங்காலில் பல மணி நேரம் இருப்பாராம், இருக்க முடியுமா? டோன்ட் காப்பி த எக்ஸ்டர்னல். God has made you an unique individual. Some are good in language, some are good in mathematics, some are good in service, some are good in music, some are good in sports, some are good in making speeches. உங்களுக்கு என்ன gift order கொடுத்திருக்காரு? Some are gifted to cook and some are gifted to eat. அப்படி திருமணம் ஆகும் பொழுது இப்படி அந்த காம்பினேஷன் இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஆண்டவர் அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய எல்லா காரியங்களையும் சொல்லுகிறார் மோசே கிட்ட. இப்படித்தான்ப்பா இருக்கணும்னு சொல்லிட்டு அதை தயாரிக்கிறதற்கான கிருபை உள்ள ஆட்களையும் கொடுத்தார். வாசிக்கலாம். யாத்திராகமம் 31 அதிகாரம் 3-5 வசனங்கள். எக்ஸோடஸ் சாப்டர் 31 verse 3-5. ஆசரிப்பு கூடாரத்தையும் ஆராதனைக்குரிய பணிமுட்டுகளையும் தேவன் உண்டாக்க விரும்பிய போது ஓவியர்கள், சிற்ப கலைஞர்கள் போன்றவர்களுக்கு சித்திர வேலை செய்து சகல விதமான வேலைகளை செய்வதற்கான ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் அருளினார் என்று வாசிக்கிறோம். All our abilities comes from God. Every ability can be used for God's glory. And what I'm able to do, God wants me to do. நல்லா கவனிங்க. நமது எல்லா திறமைகளும் தேவனிடத்திலிருந்து தான் வருகின்றன. ஒவ்வொரு திறமையும் தேவன் அவரது மகிமைக்காக பயன்படுத்த விரும்புகிறார். என்னால் எதை செய்யக்கூடுமோ அதை நான் செய்யும்படி தேவன் விரும்புகின்றார். நாலாவதாக, God will use my personality. Number 1, spiritual gifts. Number 2, heart's desire. மூன்றாவது என்னது? A, ability, திறமைகள். நாலாவது P, உங்களுடைய பர்சனாலிட்டி. நம்ம எல்லாரும் தனித்தன்மை உள்ளவர்கள். சிலர் எக்ஸ்ட்ரோவர்ட், சிலர் இன்ட்ரோவர்ட். சிலர் அமைதியாக இருப்பாங்க, சிலர் கலகலப்பாக இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான். இப்போ ஒரு இவாஞ்சலிஸ்ட் பாருங்களேன், நல்ல பப்ளிக்காக பீப்புள் பர்சனாக இருப்பார். ஆனால் ஒரு டீச்சர் பாருங்கள், குவைட்டாக ஒரு ஸ்மால் குரூப்பு, அந்த அந்த ஹூஹா அதெல்லாம் இருக்காது. அந்த ஒரு கேரஸ்மேட்டிக் அந்த ஒரு நேச்சர் இருக்காது. அந்த பப்ளி அந்த நேச்சர் ஒருவேளை இருக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் கர்த்தர் அவர்களை பிளேஸ் பண்ணுவார். The world will be dull and boring if we had only vanilla ice cream. Praise God for Baskin Robbins, 31 flavors. We are all different. We are all different. We are all different. Celebrate the difference. சிலர் thinkers, சிலர் feelers. We are different. நம்ம பர்சனாலிட்டிக்கு பேஸ் பண்ணி தான் ஆண்டவர் நம்ம யூஸ் பண்ணுவார். ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸு, ஹார்ட்ஸ் டிசையர், எபிலிட்டி, பர்சனாலிட்டி. நம்முடைய ஆவிக்குரிய வரங்கள், நம்முடைய ஹார்ட்ஸ் டிசையர், இருதயத்தின் விருப்பங்கள், பேரார்வங்கள், ஆண்டவர் போட்ட விருப்பங்கள். ஏ, திறமைகள், இயற்கையாக தேவன் கொடுத்த திறமைகள். பி, பர்சனாலிட்டி, நம்முடைய ஆள் தத்துவம். கடைசியாக எக்ஸ்பீரியன்ஸ், நம்முடைய குடும்ப அனுபவம், நம்முடைய கல்வி அனுபவம், நம்முடைய வேலை அனுபவம், நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம், நம்முடைய ஊழிய அனுபவம், லைஃப்பில் ஏற்பட்ட வேதனையான அனுபவங்கள், ஈவன் பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்சஸ் God will use. புதிய ஏற்பாட்டை யாருங்க அதிகமாக எழுதுனது? பவுல். ஏன் இயேசுடைய 12 சீஷர்கள் ஒருத்தன் கிடையாது இவன். ஏன் இவன் அதிகமாக எழுதுனா? ஏன் தெரியுமா? அவன் கமாலியல் பாதப்படியில் பழைய ஏற்பாட்டை நன்றாக படித்தவன். அவனுக்கு இருந்த அந்த எஜுகேஷனல் பேக்ரவுண்டு, நியூ டெஸ்டமென்ட் தியாலஜி மேஜர் கான்ட்ரிபியூட்டர் அவன் தான். மற்றவர்கள் எல்லாம் எழுதுனாங்க. லூக்கா ஒரு டாக்டர் எழுதினார், ரிசர்ச்சர். இயேசுனுடைய அந்த சீஷர்கள் கொஞ்சம் பேர் எழுதுனாங்க.
பேதுரு எழுதினாரு, யோவான் எழுதினாரு. ஆனா நல்ல கவனிங்க, அதிகமா எழுதினது பவுல். ஏன் தெரியுமா? அவருடைய பேக்ரவுண்ட். God will use what you have. God will use what you have. அதோடு கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கிற பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க கடந்து போகிறதான எல்லா விதமான நெருக்கமான காரியங்கள், வாழ்க்கையில் நீங்கள் படுகிற கஷ்டங்கள். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கிறேன், கவனிங்க. 2 Corinthians chapter 1 and verse 4. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். பவுல் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு ஆறுதல் செய்த தேவன் இப்பொழுது உபத்திரவத்திலே இருக்கிற யாவருக்கும் ஆறுதல் செய்ய எங்களை அதன் மூலம் தகுதிப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்கிறார். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். Your pain in life will also be used by God to build someone who is in pain in the future. நீங்கள் தேவனால் பயன்படுத்தப்பட வாஞ்சித்தால் ஒரு வலிமை வாய்ந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மனம் வருந்திய அனுபவங்கள், மறைத்து வைக்க நீங்கள் நினைக்கும் வாழ்க்கையின் சம்பவங்கள் ஆகியவற்றை நீங்கள் மனம் திறந்து பேச ஆரம்பியுங்கள். அது மற்றவர்களை கட்ட ஆரம்பிக்கும். உங்களது தவறுகள், தோல்விகள் மற்றும் பயங்கள் ஆகியவற்றை மனம் திறந்து நீங்கள் பேசுங்கள். மற்றவர்களை அது கட்டும். பொதுவாக மக்கள் தாங்கள் காயப்பட்ட, வேதனைப்பட்ட அனுபவங்களை மூடி மறைக்கத்தான் முயல்வார்கள். ஆனால் அவைகளை பகிர்ந்து கொள்ளும் போதுதான் வல்லமையான ஊழியம் வெளிப்படுகின்றது. உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8-10 வசனங்களை படித்து பாருங்கள். எங்களுக்கு ஏற்பட்டதான உபத்திரவத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். அதை மறைக்க எனக்கு மனதில்லை. Brethren, I do not want you to be ignorant of the hardships we faced என்று பவுல் அவருடைய வேதனையான அனுபவங்களை அவர் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8-10 வசனங்கள். ஆகையால் சகோதரரே, ஆசியாவிலே எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாக இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் பேரில் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கின்றார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கின்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் ஷேப் என்ன என்பதை இது உங்களுக்கு ஒரு அறிமுகமாக சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஒரு ஐடியா கிடைக்கிறதற்காக கர்த்தர் உங்களை சிருஷ்டித்திருக்கிறார் சேவை செய்ய. கர்த்தர் உங்களை சேவை செய்ய ரட்சித்திருக்கிறார். அவர் நீங்கள் சேவை செய்ய அழைத்திருக்கிறார், கட்டளை கொடுத்திருக்கிறார். அதை எப்படி நீங்கள் செயல்பட வேண்டும்? உங்களுடைய ஷேப்பு. நீங்கள் மற்றவர்களைப் போல இருக்க வேண்டாம். உங்கள் ஓட்டத்தை ஓடினால் போதுமானது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று பவுல் சொன்னது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற ஓட்டத்தை நாம் ஓடி முடிப்போம். 4வது நோக்கம், நீங்கள் தேவனுடைய குடும்பத்திலே ஒரு செயல்படும் விசுவாசியாக இருக்க கர்த்தர் அழைத்திருக்கிறார். 1வது நோக்கம் என்ன? தேவனை நோக்கி இருக்கிறதான உறவு, அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுவது ஒட்டுமொத்தமாக. 2வது, அவருடைய குடும்பத்திலே நாம் அங்கம் வகிப்பது அவருக்கு பிரியமான விதத்திலே. 3வது, அவரை போல குணத்திலே மாறுவது இன்வர்டு. 1வது வெர்டிக்கல், 2வது ஹாரிசான்டல் பக்கவாட்டில் உள்ள உறவு, 3வது இன்வர்டு குணம் மாற்றம், 4வது அவுட்வர்டு வெளியில சபைக்குள்ள உங்களை கடந்து மற்றவர்கள், பிறகு சமுதாயத்துக்குள்ள. அது அடுத்த நோக்கம். நாளைக்கு அடுத்த செஷன்ல பார்க்க போகிறோம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, 5 நோக்கங்களிலே 4 நோக்கங்களை முடித்திருக்கிறோம். ஜெபித்து முடிக்கலாமா? Father, thank you for your blessings. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து எங்களோடு கூட பேசுவீராக. ஒரு சேவிக்கிற மனப்பான்மை ஆண்டவரே. Lord, a heart to serve. ஆண்டவரே, பெருமை இருந்தால் சேவிக்க முடியாது. கிருபையும் நாங்கள் இழந்து விடுவோம். தாழ்த்தி 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 சபையிலே செயல்படும் விசுவாசியாக இருக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்.
எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். காட் bless you. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். நெக்ஸ்ட் செஷனில், லாஸ்ட் செஷனில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன்.